விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நாங்கள் சிந்திக்கப் போகின்ற மனிதருடைய பெயர் யோசேப்பு. யோசேப்பு என்ற பெயரை கேட்டதும் இயேசுவின் தந்தையாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர் என்று ஒருவேளை உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் அவரை பற்றி நாங்கள் பார்க்க போவது இல்லை. பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். அவரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஒரு வாலிபன் எகிப்து நாட்டிலே ஒரு பெரிய அதிகாரியாக வாழ்ந்தார். அவர் அதிகாரியாக எப்படி எகிப்து நாட்டிற்கு போனார் என்பதை பற்றி ஒரு பெரிய கதை இருக்கிறது. யோசேப்பு இன்னும் பல சகோதரரோடு ஒன்றாக கூட பிறந்த ஒரு மனிதர். அவர் கடைசி பிள்ளை. ஆகவே யோசேப்பின் அப்பாவுக்கு யோசேப்பிலே அதிக விருப்பம், அன்பு இருந்தது என்று வேதாகமத்திலே ஆதியாகமம் 50வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா அந்த கடைசி பிள்ளையிலே அன்பாக இருந்தது. அவருடைய ஏனைய சகோதரர்களெல்லாம் பொறாமையாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஒரு முறை இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவர்கள் அந்த காலத்திலே செய்து வந்த வேலை மந்தை மேய்த்தல், ஆடுகளை மேய்த்தல். அதுதான் அந்த காலப்பகுதியிலே பலர் செய்து வந்த வேலை. மந்தைகளை மேய்ப்பதற்காக மந்தைகளோடு சாப்பாடு அல்லது புல்வெளிகள் இருக்கின்ற இடங்களுக்கு மந்தைகளோடு அவர்கள் பிரயாணம் பண்ணி போவார்கள். இருக்கிற இடத்திலிருந்து பல நாட்கள் செல்லும். அவர்கள் திரும்பவும் தாங்கள் இருக்கிற இடத்திற்கு வருவதற்காக. இப்போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த அவர்களுடைய குல தொழிலின்படி மந்தை மேய்ப்பதற்காக பல நாட்கள் போய்விட்டார்கள். யோசேப்பு கடைசி பையன், அவர் வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது யோசேப்புனுடைய அப்பா அவரை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் போய் விட்டார்கள், பல நாட்கள் இன்னும் வரவில்லை, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வா என்று சொல்லி வழி அனுப்புகிறார். யோசேப்பு அவர்களை தேடி போகிறார். போகிற நேரத்தில் யோசேப்பு தனியாக வருவதை கண்டு அந்த சகோதரர்களுக்கு ஏற்கனவே எரிச்சல். அந்த மகனை, அந்த தம்பியை பிடித்து அவர்கள் வியாபாரிக்கு விலையாக, அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். அந்த வியாபாரிகள் எகிப்து நாட்டை போகிறார்கள். எகிப்து நாட்டிலே ராஜாவினுடைய அரண்மனையிலே யோசேப்பு ஒரு வேலைக்காரனாக விற்கப்படுகிறார். இங்கு வீட்டிற்கு வந்து அப்பாவிடத்திலே சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய தம்பி இறந்து போய்விட்டார். தம்பியின் உடையை ஆட்டு இரத்தத்திலே தோய்த்து இந்த ஏதோ வருகிற வழியிலே இந்த ஏதோ ஒரு மிருகத்திற்கு தம்பி இறந்து போயிருக்கலாம் என்ற செய்தி தகப்பனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்பு என்ற மனிதர் எகிப்திலே அவர் ஒரு வேலைக்காரனாக ராஜாவுடைய அரண்மனையிலே இருக்கிறார். இது முழு கதையையும் அல்லது முழு சம்பவத்தையும் சொல்லுவதற்கு எங்களுக்கு நேரம் காணாதான். நல்ல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அங்கு வேலைக்காரனாக இருந்த அந்த யோசேப்பு காலப்பகுதியிலே அந்த ராஜாவின் நன்மதிப்பை பெற்று அங்கு ஒரு பெரிய அதிகாரியாக வருகிறார். அவர் அதிகாரியாக வருகின்ற அந்த காலப்பகுதியிலே அந்த நாட்டிலே பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறது, பெரிய பஞ்சம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய புத்தியினாலே, ஆண்டவராலே வழிநடத்தப்பட்டு எகிப்திலே இந்த பஞ்ச காலத்திலே சாப்பிடுவதற்கு போதுமான அளவிலும் பார்க்க அதிகமான உணவை களஞ்சிய சாலைகளிலே சேமித்து வைக்கிறார். பஞ்சம் இருக்கிறது, மழை இல்லை, பயிர்கள் வளரவில்லை. ஆனால் எகிப்திலே இருக்கிற மக்கள் மட்டும் அவர்களுக்கு உணவு இருந்ததினாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யோசேப்பு எகிப்திலே அதிகாரியாக இருப்பது யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது. அவர்கள் எகிப்திலே உணவு இருக்கிறது என்று அறிந்து அங்கு உணவு வாங்குவதற்காக வருகிறார்கள்.
அங்கு இருக்கின்ற அதிகாரி தங்களுடைய தம்பி என்று தெரியாமல் அவரிடத்திலே உணவு வாங்கி போகிறார்கள். ஆனால் தம்பிக்கு தெரிகிறது தன்னிடத்திலே உணவு வாங்க வந்தவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி. காலப்பகுதியிலே அவர் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்ததினாலே யோசேப்பினுடைய சகோதரர்கள் குடும்பமாக அந்த அவர்களோடு சேர்ந்த உறவினர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை எகிப்திலே ஆரம்பிக்கிறார்கள். ராஜாவுடைய அரண்மனை இருந்தது. அவர் அதிகாரியாக இருந்ததினாலே பெரியதொரு இடத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தாங்கள் இருந்த ஆடு மேய்த்து நாள்தோறும் அலைந்து திரிந்த அந்த வேலையிலிருந்து வந்து எகிப்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இப்படியே இந்த காலப்பகுதி போகிறது. இந்த காலப்பகுதி போகிற நேரத்திலே யோசேப்பு அவருடைய குடும்பம் சகோதரர்கள் குடும்பம் வயது போனவர்களாக வருகிற நேரத்திலே யோசேப்பு ஒரு கருத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுகிறார்கள். அந்த பகுதி எப்படி வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்தில் குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளையையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்திலே அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள் என்று 50ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையும் வாசிக்கிறோம். யோசேப்பு எகிப்திலே இருக்கிறான். அவன் எகிப்தியன் கிடையாது, அவன் ஒரு இஸ்ரவேலன். ஆனால் எகிப்திலே ஒரு அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் பல காலம் யோசேப்புக்கு முன்னரே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்திற்கு நாங்கள் எப்போது போவோம், ஏதோ ஒரு நாள் போகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும், அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இடம், அந்த இடத்திற்கு நீங்கள் போகின்ற போது என்னுடைய எலும்புகளை, அப்போது அவர் சொல்லுகின்ற இந்த கருத்தை தான் நான் உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். அவரை பொறுத்தவரையிலே அவர் யோசேப்பு என்ற மனிதர் வயது சென்றவராக எகிப்திலே இறந்து போகிறார். இறந்து போகின்ற போது தன்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள் என்று சொல்லி ஆணையிடுவித்து கொண்டார் என்று சொல்லி இந்த பகுதி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலே பல வாக்குறுதிகளை தருகிறார். அந்த வாக்குறுதிகளை நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பல நேரங்களிலே எங்களுடைய விருப்பம். ஆனால் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நாங்கள் வாழ்க்கையிலே நினைக்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குறுதிகளும் உடனடியாக நடப்பதில்லை. சில காரியங்கள் உடனடியாக நடக்கும், சில காரியங்கள் உடனடியாக நடப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு உணவுப் பொருளை தயாரிப்பது என்று சொன்னால் சில நேரங்களிலே அந்த உணவுப் பொருளை நாங்கள் உடனடியாக சமைத்து தயாரித்து சாப்பிட்டு விட்டுவிடலாம். ஆனால் சில உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு சில மணி நேரங்கள் போகும். என்றால் அந்த உணவுப் பொருள் பதப்படுத்தப்பட்டு அதன் பின்புதான் அதை சாப்பிடக்கூடிய நிலையிலே இருக்கும். சில இடங்களிலே உணவுப் பொருட்களை கடையிலே போய் உடனடியாக நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். சில எங்களால் அப்படி சாப்பிட முடியாது. அது நாங்கள் எல்லோரும் கடந்து போகின்ற ஒரு அனுபவம். வாழ்க்கையிலும் அதே போல ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகளை தந்திருந்தாலும் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை காத்திருக்க அனுமதிக்கிறார், காத்திருக்க சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் மனிதர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம். அது உணவுப் பொருளாக இருந்தால் என்ன,
நாங்கள் செய்கின்ற காரியங்களாக இருந்தால் என்ன, எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்வை காணுகின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ பழகிவிட்டோம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஆண்டவர் அவர் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடம், சில காரியங்கள் நாங்கள் பொறுமையாக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இதில் யோசேப்புடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் அவர் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். எப்போது அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போகவில்லை. அவர் எகிப்திலே வாழ்கிறார், வயது போகிறது, இறந்து போகிறார். ஆனால் கடவுள் தந்த வாக்குறுதி நிச்சயமாக நடக்கும் என்று அந்த தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய உறவினர்களையும் பார்த்து தைரியமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளின் அடிப்படை என்னவென்றால், நாங்கள் எகிப்தில் இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை நிச்சயமாக விடுவித்து அவர் நமக்கு வாக்கு பண்ணிய நாட்டிற்கு கொண்டு போவார். அந்த கொண்டு போகின்ற சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கின்ற போது நீங்கள் என்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள். பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடைபெறாத நேரத்திலும் அது நடைபெறும் என்பதை உறுதியாக நம்பி, அது நடைபெறுகின்ற போது என்னுடைய எலும்புகளையும் கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லுவதை கவனித்து பார்க்க அழைக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர் என்று இருக்கிறது. நீண்ட கால பிரயாணம் செய்து எகிப்திலிருந்து அவர்கள் பல காலம் வாழ்ந்து அடிமைகளாக வாழ்ந்து அதிலிருந்து விடுபட்டு 40 வருடங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணுகின்ற போதெல்லாம் யோசேப்புக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி எலும்புகளையும் அவர்கள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அந்த 40 வருட பிரயாணத்தின் பின்பு அவர்கள் கானான் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போகின்ற போது அங்கே யோசேப்பின் எலும்புகள் புதைக்கப்படுகின்றன என்று யோசுவா 24:32 நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். சில ஜெபங்களுக்கு உடனடியாக விடை கிடைக்கிறது, சிலவற்றிற்கு நாங்கள் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகின்ற ஆண்டவர் என்று நாங்கள் நம்புகின்ற போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கண்ண